சத்யாங்கிற பொண்ணா முரளின்றவர் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. சத்யா ரொம்ப அழகா இருக்காங்க, கண்டிப்பா நமக்கு ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு முரளி நினைக்கிறாரு. ஆனா அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிடுறாங்க. இதனால முரளிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. முரளி கிட்ட சத்யா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் ராஜுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட முரளி அதுக்கு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா, இப்ப என்ன நான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமான்னு கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும்னு சத்யா சொல்றாங்க. முரளி கிட்ட சத்யா ராஜுவோட லவ் ஸ்டோரி சொல்றாங்க. ராஜுவும் சத்யாவும் மீனவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ராஜு மீன் பிடிக்கிறதுக்காக குஜராத்துக்கு போவாரு. சத்யாவும் ராஜுவும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரவுடிங்க வந்து இவங்க மீனெல்லாம் எடுக்கிறதுக்கு வராங்க. அப்போ ராஜு தான் எல்லாரையும் சண்டை போட்டு அந்த மீனெல்லாம் மீட்டு எடுக்கிறாரு. அங்க இருக்க மீனவர்களுக்கான பிரச்சனைய ராஜு தான் பேசி சரி பண்ணி தராரு. இப்ப ராஜுவை அடுத்த தண்டலா அறிவிக்கிறாங்க. தண்டல்னா அங்க இருக்க மீனவர்களோட தலைவர்னு அர்த்தம். எப்பவுமே ராஜு லைட் ஹவுஸ்ல ஒரு ரெட் கலர் கொடியை ஏத்தி வைப்பாரு. அப்போ மீன் பிடிக்க போயிட்டாருன்னு அர்த்தம். இப்ப மீன் பிடிக்கும் போது சந்திராவோட அண்ணன் இறந்துருவாரு. இதை பார்த்த சத்யாக்கு கஷ்டமா இருக்கு. இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் மீன் பிடிக்க போறாங்க, நீங்க மட்டும் ஏன்பா போக மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கறாங்க. இல்லம்மா, எனக்கு மீன் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், நானும் தண்டல் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது உன்னோட அம்மாவை காணோம். அப்பதான் அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டதா தெரியுது. சுடுகாட்டுக்கு போனா அவளை எங்க புதைச்சாங்கன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் வர வரைக்கும் ராஜுவோட அம்மா தான் உன்னை பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கணுன்றதுக்காக நான் மீன் பிடிக்கிறதுக்கே போறது இல்லைன்னு சொல்றாரு. மீன் பிடிக்க போன ராஜு திரும்ப வந்துட்டாரு. இப்ப சத்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சத்யா ராஜு கிட்ட இந்த மீன் பிடிக்கிற தொழில விட்டுட சொல்றாங்க. ஆனா ராஜுக்கு இந்த தொழில் தான் தெரியும், எனக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. அது மட்டும் இல்லாம இப்ப நான் தண்டலா இருக்கேன், இங்க இருக்க மீனவர்களே என் பொறுப்புன்னு சொல்றாரு. சத்யா அதெல்லாம் முடியாது, நீங்க இதுக்கப்புறம் இந்த மீன் பிடிக்கிற வேலைக்கு போக கூடாதுன்னு அவர்கிட்ட சத்யா வாங்கிடுறாங்க. அடுத்த நாள் ராஜு அங்க இல்லாததா சத்யா பாக்குறாங்க. அப்பதான் லைட் ஹவுஸ்ல கொடி பறக்குது. இப்ப ராஜு மீன் பிடிக்க கிளம்பிட்டாருன்னு தெரியுது. ராஜுவும் சில மீனவர்களும் குஜராத்துக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்க. அங்க வர சத்யான்னு அவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம மீன் பிடிக்க வந்துட்டியான்னு கோவப்படுறாங்க. ராஜு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆனா சத்யா பிடிவாதமா இருக்காங்க. உனக்கு நான் வேணும்னா இங்கே ஏறி, இப்ப நீ கிளம்பி போனா இதான் நம்ம கடைசியா மீட் பண்றதா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ராஜு கிளம்பி குஜராத்துக்கு போயிடுறாரு. அங்க போய் சத்யா கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க ஒரேடியா அவாய்ட் பண்ணிடுறாங்க. இப்ப என் மனசுல ராஜு கிடையாது, ஆனா எங்க அப்பாக்காக கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், அதனாலதான் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு முரளி கிட்ட சொல்றாங்க.